அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, இப்பொழுது சமீபத்தில் ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது தம்பி விஜயினுடைய பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு வட இந்திய நபர், மகாராஷ்டிராவை சேர்ந்த நபர் இறந்து விட்டதாக. உண்மையிலேயே சொல்லப்போனால் அவருக்கு இது இரண்டாவது மாரடைப்பு. முதல் மாரடைப்பில் அவர் ஏற்கனவே தப்பி வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இது போன்ற இடங்களுக்கு அவர் வந்திருக்கக்கூடாது. ஆர்வக்கோளாறில் வந்திருக்கிறார். அவருக்கு டோக்கன் வழங்கப்படவும் இல்லை. வழங்கப்பட்டது இன்னொரு நபருக்கு. அதை எடுத்துக்கொண்டு இவர் வந்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது. இதை வைத்து இன்று திமுகவின் கைக்கூலிகள், ஊடகங்கள் இன்று பிண அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டன. அதாவது விஜய்க்கு எப்படியாவது கெட்ட பெயரை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை நினைக்கும் பொழுது, இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. 1969 பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் நாகர்கோவில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கோட்டாறு மார்க்கெட் அருகே கூலிகளிடையே ஏற்பட்ட தகராறில், அதுவும் சீட்டாட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் கிருஷ்ணன் என்ற கிட்டு குத்தி கொலை செய்யப்பட்டார். அதன் அருகில் இருந்த கடை பெருந்தலைவர் காமராசருக்கு நெருக்கமான திரு எஸ்.என். ராமலிங்கம் அவர்களின் கடை. அந்த கடையின் உரிமையாளர் திரு எஸ்.என். ராமலிங்கர் அவர்கள் மீது அவர்களின் தூண்டுதலின் பேர்தான் அந்த கொலை நடைபெற்றதாகவும், கொலை செய்யப்பட்டவர் திமுக காரர் என்றும் முத்திரை குத்தி அன்றே இது போன்ற துஷ்பிரச்சாரங்களில் ஈடுபட்டு அதில் அரசியல் லாபம் காணும் நோக்கம் கொண்டது திமுகவினர் மட்டுமல்ல, கருணாநிதியின் டைரக்ஷன், அவருடைய அறிவுறுத்தலில் இந்த வழக்கு பதியப்பட்டது. காரணம், அன்று அவர்களே ஆளுங்கட்சி. எனவே அன்று இவர் பணி செய்வதை தடுப்பதற்கு, தேர்தல் பணி செய்வதை தடுப்பதற்கு திரு எஸ்.என். ராமலிங்கம் அவர்களை முதல் குற்றவாளியாக சேர்த்து அவரை கைது செய்யக்கூடிய அளவிற்கு இந்த நிலைமை போனது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இது இவர்களது வழக்கம், இது இவர்களது கலை. பிண அரசியல் என்பது இவர்களது கூட பிறந்தது. இது போன்ற சதிகார கும்பல்களை பொதுமக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வரும் தேர்தலில் தண்டித்தே ஆக வேண்டும். அதற்கு ஒரே வழி, இதற்கு தண்டிப்பதற்கு இதை எடப்பாடியால் முடியாது. எடப்பாடியால் இது ஒன்றும் செய்ய முடியாது. 2 பேரும் கூட்டுக்கள்ளங்க தான். 2 பேரும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, அதாவது விஜய்க்கு எதிராக. அதனால் எனது அருமை பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, சற்றே சிந்தியுங்கள். இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுப்பதற்கு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.